ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. காரணம் நன்றி. காரணம் சார், காரணம் கடவுளோட தேசம் கேரளாவில் கடவுளை தரிசிக்க வந்திருக்கிறாங்க. அதான் சந்தோஷம். கடவுளோட தேசம் கேரளாவில் கடவுளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அதான் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. சார் ஓகேவா? இந்த அருமையான வேலையில, இந்த அருமையான மாலை வேலையில, அருமையான பொன்மாலை பொழுதுல எம்ஐ மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும், டாப் லீடர்ஸுக்கும், இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அனைத்து மைலேஷன் சொந்தங்களுக்கும், என்னோட கிரேட் குருநாதர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் என்னோட அன்பான தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. சார், என்னோட பேர் மகாதேவன். என்னோட பேர் மகாதேவன். சொந்த ஊர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேங்க. இந்த அருமையான பொக்கிஷமான கடவுளால் ஆசீர்வதிப்பட்ட மக்களுக்கு முன்னாடி கிடைக்கிற பொக்கிஷமான எனக்கு கிடைச்சின்னு ஒரு 12 வருஷம் ஆயாச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல தபால் துறையில 16 வருஷம் போஸ்டல் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட லைஃப்ல என்னோட 22 வயசுல அப்பாவை இழந்து, அப்பாவுக்கு வந்து பிளட் பிரஷர் ஆகிட்டு கைகால் வரது நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி அப்பா காப்பாற்ற முடியல. அப்பா இருந்த 2008 மாசத்துல அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு சென்னையில் வச்சது பார்த்தா ஒரு 15 லட்சம் மேலே செலவு பண்ணி 1.5 வருஷம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அம்மாவை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் என்னோட 23 வயசுல அப்பாவை இழந்து, அம்மாவை இழந்து, இருக்கிற சேமிப்பெல்லாம் இழந்து ஒரு 15 லட்சம் கடனுக்கு சொந்தக்காரனா 15 லட்சம் கடனுக்கு சொந்தக்காரன் லைஃப்ல கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. என் லைஃப்ல 15 லட்சம் கடனோட இருக்கும் போது, அந்த கடனுக்கு வட்டி கட்டாத கஷ்டப்படும் போது தான் லைஃப்ல சொந்தமாக தானே யாரு, உறவாளி யாரு, உள்ளூர்காரங்க யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு அப்படிங்கிற விஷயம் லைஃப்ல முதல்ல புரிஞ்சுதுங்க. லைஃப்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லைன்னா வீட்டில் வரதுக்கு நாய் கூட திரும்பி பார்க்காத. லைஃப்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் பிரதானம். அதுக்காக கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பார் வட்டி கட்டிட்டு இருக்கும்போது நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ, என் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், என் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா தெரியல, என் கூட படிச்ச என் நண்பர் மூலியமா கிடைச்ச பொக்கிஷமான மயில்ஸ்வரத்தோட வாய்ப்புங்க. அப்போ இந்த இடத்துல நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. பின்னாடி எல்லாம் பார்த்துருங்க. ரொம்ப பேர் பின்னாடி மதியம் லஞ்சு சாப்பிட்ட இடத்துல கூட உட்காந்து பார்த்துருக்கேன். அவங்களுக்காக பேசியிருக்கிறாங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழகத்தில் மதுரை மாநகரில் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நம்மளோட கம்பெனியோட எம்டி நம்ம தெய்வத்தை அன்னைக்கு நம்ம பார்த்தங்க. அவர் அந்த மீட்டிங்கில் பேசும்போது சார் சொல்லி சொன்னார், அடுத்த 5 வருஷம், அடுத்த ஒரு 10 வருஷம் முடியும் போது இந்தியாவில் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் சரி, அங்கே புதுசாக ஒரு கோடீஸ்வரனா கண்டிப்பாக மைலேஸ்வரனா இருப்போம். அன்னைக்கு அவர் சொன்னார். அன்னைக்கு இந்த மகன் தெளிவான ஒரு முடிவு எடுத்தங்க. என்னோட லைஃப்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் லைஃப்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு செல்வந்தரான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, என் பிள்ளைகள் நல்லா எதிர்காலம் அமைச்சு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மை லைஃப் தான் முடியும். கண்டிப்பாக அது மை லைஃப் மேனேஜ் கூட நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி நிற்கும் போது உங்க முன்னாடி ஒரு டைமண்ட் எக்ஸ்பிரன் நின்று. நண்பர்களே, ஒரு சின்ன விஷயங்க. இன்னைக்கு நெக்ஸஸ் 2025 நடந்துருக்கு. இன்னைக்கு 2026 ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல பின்னாடி எல்லாம் நீங்க விஐபி சீட்ல முன்னாடி வந்து உட்காரும். அதான் அதோட பெரிய ஒரு ஆசை. நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஏதோ மீட்டிங் வந்தோமா, அவங்க கூப்பிட்டாங்களா, இவங்க கூப்பிட்டாங்களா, லீடர்ஸ் கோச்சுக்கான்னு சொல்லி வந்தா தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் நல்ல இடம். இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கோல் செட் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு 6 மாசம், அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் முடியும் போது நீங்க என்ன ரேங்க்ல இருக்குன்னு சொல்லி தெளிவான முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுத்து செயல்படுங்க. கடவுள் இருக்கா நம்ம கூட, கடவுளுக்கு மேலான நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் பண்ணலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஜெய் மைலேஸ்வரி.